கார்ல ஏறுறோம். ஏறினவொடனே எங்க அப்பா சொன்ன வார்த்தை, சாமி என் கழுத்துல கைய வச்ச உடனேயே ஏதோ ஒரு கரண்ட் வந்து என் கழுத்துல பாஞ்ச மாதிரி இருந்தது என்று சொல்லி அந்த நிமிடத்தில் இருந்து நன்றாக பேச ஆரம்பித்து விட்டார். அதிசயம். மருத்துவர் என்ற வகையில் எனக்கு மிக மிக அதிசயம். அதற்கு பின்பு அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை. இன்று கூட 92 வயதில் மிக நன்றாக பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கு நமது ஐயா சாமி ராம்சுரத்குமார் அவர்களுக்குத்தான் எனது நன்றியை காலம் காலமாக எங்க குடும்பம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் நான் இங்கே வர வேண்டும் என்று சொன்ன போது கூட எனக்கு உண்மையிலேயே தெலுங்கானாவில் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுவையிலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் அந்த சாதனை யாத்திரை ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று கூட கொஞ்சம் காலதாமதமானதற்கு அங்கே பாகூர் என்ற இடத்தில்